திருவாரூர் மாவட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள பாண்டுகுடி கிராமத்தை சேர்ந்தவர் உத்ராபதி. குத்தகை அடிப்படையில் 2 ஏக்கர் நிலத்தில் சம்பா சாகுபடி செய்து வந்தார். தண்ணீர் இல்லாமல் கருகிய பயிர்களை வயலுக்கு சென்று பார்த்த அவர் மயங்கி விழுந்து இறந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பயிர்கள் கருகியதால் தொடரும் விவசாயிகளின் உயிரிழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 காசு வட்டிக்கு 20,000 வாங்கியிருக்காரு. சொசைட்டி 1 ஏக்கர் தான் போட்டு கொடுத்தாங்க. ஒரு வாரமாக மன அலைச்சலில் நொந்து போய் அன்றைக்கி 4 நாளைக்கு முன்னே மழை பெஞ்சிச்சு. மழையில் பயிர் நல்லா இருக்குன்னு போனோன்னா விவசாயத்தை பார்த்தோன்னா மனசு உடைஞ்சி அப்படியே மயக்கமாக விழுந்து கிடந்திருக்காரு. இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆழங்காத்தான் கிராமத்தை சேர்ந்த செந்தமிழன் என்ற விவசாயியும் கருகிய நிலையில் உள்ள நெற்பயிர்களை பார்த்த அதிர்ச்சியில் இறந்து போனார். அவரது குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவசாயத்தை நம்பிதான் இருந்தாங்க. பல இடங்கள்ல கடன் வாங்கியிருக்காங்க. கடனை வாங்கி எல்லாத்தையும் செய்து பண்ணி போய் வயலில் மழையும் வரல, தண்ணி இல்லாமல் தான் வயலில் காஞ்சி போலதுச்சு. முந்தானே கூட என்கிட்ட பேசுனாங்க, வயல்லாம் காஞ்சி போச்சு, என் கண்ணதில் தூக்கு கயிறு தான் நிற்குது, நான் கடனை எப்படி அடைப்பேன், நான் எப்படி இது பண்ணுவேன், வீடெல்லாம் ஓட்டையாக கிடக்கு, உட்கார கூட இடம் இல்லை, யார் என்ன செய்யறது, கடவுளும் நம்மளுக்கு கை விட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நான் தைரியம் சொல்லி கூட அவங்களுக்கு அவங்க உயிரோடு இல்லை. இன்னைக்கு நான் எங்கேயாவது